Hello. Hello. Welcome back to another video. Yes. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஒரு 2 kilometers ட்ரெக்குன்னு சொன்னாங்க. நம்ம வண்டி வந்துட்டு அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2 kilometers ட்ரெக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். அண்ட் உச்சி வெயில் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உச்சி வெயில் என்னவா கரெக்ட் தானே? ஆமாம், வேற வழி. ஆமாம், நேச்சர் நம்மளை பள்ளி வாங்குது. ஆமாம், இந்த மேப் கண்ட்ராவி கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோல. அப்பவே நான் என்ன சொன்னேன், கேட்டு பெருசு தாங்க. நம்ம வந்துட்டு வண்டியிலேயே வந்திருக்கலாம். கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டு பிரசன்னா சொன்னோமே, வந்து அன்னைக்கு நாஸ்டா இல்லை, காலையில் வந்துட்டான் வீட்டுக்கிட்ட வந்துட்டு வா போலாம், வா அவளை பெட்டா போலாம் அப்படின்ட்டு ஆக்டிவா தூக்கி வந்துட்டுக்கிறான். சொல்லியாச்சு அவளை பெட்டான். கரெக்ட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அவளை பெட்டாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க. ஸோ ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். அவளை பெட்டாக்கு போகலாம் அப்படின்ட்டு வண்டி எடுக்க வச்சிட்டான். எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்றுமே தெரில. வா போகலாம், சிக்பலாப்பூர் ரூட்டு தான் அப்படின்னா. சரி உர்ரா வண்டியை, சிக்பலாப்பூர் தானே 60 kilometer போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். அப்புறம் சிக்பலாப்பூர்லேருந்து இன்னொரு 40 kilometer, டோட்டலாக கரெக்டாக 100 kilometers. அப்புறம் சரி ஓகே வந்துட்டோம். அப்போ பார்த்தா செம்ம காற்று, மழை, புயல் எல்லாம் வருது அந்த நேரம் பார்த்து. ஆனால் ஏறும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, இறங்கும் போது அதே அளவுக்கு ஈஸி. ரொம்ப ஸ்டீப். என்னாவது மூச்சு வாங்குதா? இதுக்கே வா பரவாயில்ல போலாம். என்ன பூபு, இதுக்கே வா. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான், இந்த அளவுக்கு தான் ஸ்டீப் இருக்கு. ஸோ தெரியுதா வெயில்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. என்ன பாஸ்? நோ கமெண்ட். இப்போ ஏறுறதுனால நம்ம நோஸ் ப்ரீதிங் தான் பண்ணணும். வாயில் ப்ரீத் பண்ணால் இன்னும் டயர்ட் ஆயிடுது. ஐயோ, எந்த ரூட்டுன்னு தெரியலையாடா, மறுபடியும் டவுனாடா. ஓகே, நான் இதுதான் ஏறணும்னு நினைக்கிறேன். அப்படி போனா ரோடு, இப்படி போனால் ஸ்டெப்ஸ் வருது, இப்படி தான் ஏறணுமா? நீ தானே வந்திருக்க இதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி இது ஏறின மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பின்னாடி போட்டுக்கோ பேக். யாராவது வந்தால் நல்லா இருக்கும்டா. சுபாஷ், இங்கே வந்துட்டு இந்த வழியாக போனால் ஷார்ட் ரூட்டு. நம்ம அந்த வழியாக போகவில்லை. ஏன்னா அந்த வே வந்துட்டு அந்த மரம் செடி அதோட இவ்வளோ ட்ரையாக இருக்குது. அதுக்கப்புறம் குத்தி பைசன் கீசன் ஆயிடுச்சுன்னா ஏன்னா கரெக்டு தானே? பார்த்தீங்களா, வெயிலுக்கு ப்ரிகாஷனு நானும் இருக்கேன். இங்கே பாருங்க, சொல்லிருந்தா உனக்கு நான் இருக்கேன் பாருங்க. இந்த டவுன் ஓகே, மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் இந்த சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 500 meters வந்திருப்போம். ஹார்ட்லி 500 meters வந்திருப்போம். டயர்ட் ஆயிடுச்சு, அதுக்கே வில் ஸ்டாண்ட் ஹியர் ஃபார் வைல். இல்லையா? வேண்டாம், குரங்குங்கெல்லாம் இருக்கு, குரங்குங்கெல்லாம் இருக்கு. ஃபுல் ஃபேமிலி அங்கே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏய் சும்மாரா டேய். ஏய் வாடா டேய், டேய் வாடா சும்மா வா. பார்த்தீங்களா, குரங்கு கிட்ட வித்தையை காமிச்சிட்டு இருக்கிறது. அம்மா, நான் இருக்கிறதே டார்க்கு. இன்னும் டேன் ஆயிடுவானோன்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ட்ரை ஆகிட்டு பாருங்க. நம்ம வந்தப்போ ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு, இவ்வளோ ட்ரையாக இருக்குல்ல. சரி ஓகே மக்கள்ஸ், நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் டயர்டாயிருச்சு, அநேகமாக கொஞ்சம் ஸ்லோ வாக் தான் போவோம். நான் தான் டயர்டாவேன்னு நினச்சேன். பாருங்க, அவங்களால முடியல, நடக்க முடியல, டயர்டாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் வேணுமா புப்பு? டயர்டா இருக்கா? என்ன முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. சீரியஸாவே அங்கதான் இருக்கிறது கோயில். அங்க தெரியுதா? அங்க இருக்கிறது கோயில். ஓகேவா? அங்கதான் பீக் வியூவும் இருக்கிறது. போகணும். நமக்கு இது தேவையா? இதுவும் தேவைதான் கோபி. இதை அப்படியே போட போறேன். ப்ளீஸ் கோபு, என் மானத்தை வாங்காத கோபு. சரி ஓகே, வா போலாம். இப்படி உள்டால நடந்தா எவ்வளவோ பெட்டரா இருக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா இருக்கு, டயர்டும் ஆக மாட்டேங்குது. ஆமா, நீ பாத்தீங்களா? அதான் சொன்னேன் நான். நீங்க தான் சொன்னீங்க, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அப்படின்னு. பாரு, இந்த ஸ்லோப்ல ரிவர்ஸ்ல நடந்துன்னு போனா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு இல்ல? கால் வலிக்கும், காஃப் மசில் வலிக்கும். பட் தட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா? புரியுதா? ஓகே, அநேகமா இன்னும் 1 கிலோமீட்டர்னு ஒரு கல்ல எழுதியிருந்தாங்க. அங்க போறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஆமா, 10 minutes-ஆ? இல்லை, more than 20 minutes-ஆ? 20 minutes. half an hour கிட்ட இருந்தோம். எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? ஆவா, முடியலங்க, சத்தியமாக முடியல. இங்கேருந்து 8 நாளுக்கு தான் வந்துட்டோம். பட் ஆனால் வந்துட்டு முடியல. ஸ்லோப் நடந்துட்டு வந்தோம், ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இருக்கிறதுலே டஃப்பாக இருக்கிறது ஸ்டெப்ஸ் தான். ஐம் ஷுர் இப்போ எவ்வளோ நடக்கிறோமோ இறங்கும்போது அதே அளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வரும்போது கீழே அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்துட்டோம். அங்கே ஒரு 2 அங்கிள் ஆண்டி இருந்தாங்க, 2 பேர். தாத்தா பாட்டி கிட்டத்தட்ட. ஸோ தாத்தா வந்துட்டு மோர் வித்துட்டு இருந்தாரு, ஆண்டி வந்துட்டு லெமன் ஜூஸ் வித்துட்டு இருந்தாங்க. பாட்டி சரி குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஆன்லைன் பேமெண்ட் இல்லை அவங்க கிட்ட. ஆமாம், ஃபோனு அக்கௌண்ட்டே இல்லையாப்பா, பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லையா அவங்க கிட்ட. சரி, கேஷ் என்கிட்ட 10 rupees தான் இருந்துச்சு. அது கொடுக்கலான்னா கீழே வந்துட்டு ஹெல்மெட், 2 பேரோட ஹெல்மெட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னொருத்தவங்கிட்ட. கீழே போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா ஹெல்மெட் வண்டியில் வைக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு. மோஸ்ட்டாக இங்கே வரவங்க எல்லாரும் அந்த கடையில் கீழே கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ அங்கே போனால் அங்கே கொடுக்கணும், 10 ரூபா தவிர வேறு கேஷே இல்லை. சரி என்ன பண்ணலான்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் இவருக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, தண்ணி குடிச்சேன், அடங்க மாட்டேங்குது. சரி ஒரு மோர் குடிக்கலாம் அப்படின்ட்டு 10 ரூபாய் மட்டும் குடிச்சிட்டு ஒரு பாதி கிளாஸ்ல கொடுத்தாரு. என்னால பார்க்க முடியல, அந்த மாதிரி தாகமா குடிக்கணும்னு தோணுது. அட் த சேம் டைம் எப்படி குடிக்காம இருக்கிறது, கேஷ் இல்லை. சரி ஹாஃப் கிளாஸ் கொடுங்க, 20 ரூபாய் மோர், சரி ஹாஃப் கிளாஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவரே குடிக்க சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தாங்க. இவரும் அந்த தாத்தாவும் பேசிட்டு இருந்தாங்க. இவர் கேட்டார், பசங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இருக்கான், பையன் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏதோ அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கான் போல. இல்ல அவருக்கு சொல்ல தெரியல போல, படிக்கிறாங்களோ என்னமோ. அப்புறம் இவர் கேட்டாரு மறுபடியும், படிச்சிருக்காரா, என்ன படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தாத்தா வந்துட்டு, இல்லை படிப்புலாம் இல்லை, ஏதோ வேலை பண்ண
அப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு என்ன பையன் என்ன பண்ணுறாராமா அப்படின்ட்டு அவங்களே கேட்டாங்க. இல்லை அவன் ஏதோ பண்ணுறாரா, தாத்தாக்கு சொல்ல தெரியல அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா சாவடிச்சிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் டீப்பாக எதுவும் கேட்கவே போகல. ஆல்ரெடி அவருக்கு ஏதோ 35 வயசுன்னு சொன்னார்ல. அது அவர் ஏதோ வேற ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதோ பிஸ்னஸ்னா மாவு தான் நான் சொன்னாங்க. ராகி தெரியும் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தார் அவர். அது அரைக்கிற மிஷின் அது பார்த்துட்டு இருந்தாங்க. 6 monthsல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. அங்கேயே இருந்தோம் கொஞ்ச நேரம். கீழ் மேலே இருந்து ஆல்ரெடி மேலே இங்கே வந்து பார்த்துட்டு வரவங்க யாராச்சும் வந்து அவங்கக்கிட்ட கேஷ் கேட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஆண்டி ஃபுல்லாக கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, கடவுள் ரொம்ப மோசம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது இருக்கும்டா, இருக்கும், யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்தாங்க. அவங்க கிட்ட கேஷ் வாங்கிட்டு மோர் குடிச்சிட்டு கேஷ் கொடுத்துட்டு மறுபடியும் நடந்து வரோம். கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், முடியல. நம்ம ரோடு இந்த ரோடு விட ஸ்டெப்ஸ் ஈஸி இருக்கும் போல, ஸ்டெப்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். இவன் கொஞ்சம் தூரம் தான் பாருங்க, இவ்வளோ தூரம் தான், அவ்வளோண்டு தான் வந்தோம். அந்த கிரில் வரைக்கும் தான் வந்தோம். அதுக்குள்ளேயே ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. சரி, 2 பேரும் ஒரு சிட்டிங்கும் போட்டாச்சு. இன்னொன்று என்னன்னா half bottle வாட்டர் தான் இருக்கு. half bottle விட கம்மியாக தான் இருக்கு. வரும்போது 2.5 லிட்டர் வாங்கினோம். 2 லிட்டரு அதில் 1 லிட்டர் காலி, 1/2 லிட்டர் காலி. கொஞ்சம் half விட கம்மியாக தான் இருக்கு. குடிக்கலான்னா அதுவும் முடியாது, ஏன்னா இறங்கி போகும்போது மறுபடியும் தண்ணி வேணும். நமக்கு இது தேவையா கோபி? எல்லாரும் கேளுங்க, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பாருங்க பண்ணிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பாருங்க குரங்குகள்லாம் விளையாடிட்டு இருக்கு. தேஜ் உள்ளே போயிருக்கா, கோவில் உள்ள குரங்குலாம் இருக்கு அப்படின்ட்டு ஷூ இங்கே விட்டுட்டு போயிருக்கா. வந்ததும் போகிறதா இருக்கு பிளான், பார்ப்போம். ஆனால் வந்து டெவலப்மெண்ட் மேலே விட மாட்டேங்கிறாங்க. பஸ் இல்லை, சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அம்மா விட மாட்டேங்கிறாங்க. பீக் பாயிண்ட்டுக்கு போனோமா இல்லையா அப்படின்றது பாருங்க. ஹாய், ஹலோ, போயிட்டு வந்துட்டோம். எஸ், ஆக்சுவலா இந்த ட்ரெக்கிங் அப்புறமா ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ ட்ரெக்கிங், vlogging, கோயிலுக்கு போகிறோம், வியூ பார்க்குறோம், this all feels secondary. எனக்கு சீரியஸ்லி ஐ ஃபீல் இட்ஸ் நாட் தட் கிரேட், ஐ மீன் தட் பிக் அ டீல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. பிகாஸ் இந்த மாதிரி நியூ பிளேசஸ்க்குலாம் வரும்போது என்னதான் அந்த பிளேஸ்ல இருக்கிற ஆளுங்க இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்னு. சரி, ஓகே. அங்க இருக்கிற ஆளுங்க, அந்த ஊர் ஆளுங்க, அவங்க எல்லாம் பேசும்போது இட் ஃபீல் சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ வரும்போது இன்னும் உக்காந்துட்டு தான் இருந்தாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இன்னும் அங்கதான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு அவங்களெல்லாம் வீடியோல காட்டுறது இல்லை அப்படின்னா, மெயின் ரீசன் தேர் ஆர் பீப்புள் ஹூ கீப் கம்மிங் இல்லையா. ஸோ அது அட்வான்டேஜாலாம் எடுத்துக்க வேண்டாம்
அப்படின்றதுக்காக we don't want to show them and that is very personal. இந்த மாதிரி வர டைம்ல அது ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு விஷயமா இருக்கும். அதனால we didn't really plus அவங்க கூட பேசும்போது vlog பண்ணணும், கேமரா எடுக்கணும்ன்ற தாட்டே போயிடுச்சு சுத்தமா. ஸோ அகெயின் அவங்க 2 பேரும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க and we were the last people to come down. அங்கே கோவில்ல இருந்து கோவில் போனோம். இட் வாஸ் குட். வியூ பாயிண்ட் பார்க்க விடலை, போலீஸ் அவங்க இருந்தாங்க. they didn't leave. so today is a failure. it's not a failure. I felt happy. It was a good day. good people around. so என்னன்னா அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களா, உட்காந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஜூஸ் குடிமா வா, அப்புறம் மோர் குடி வா அப்படின்னாங்க. காசும் கேட்கல ஆக்சுவலா குடிக்கல. பிளஸ் உட்காருங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லன்னா அப்படின்றதுதான் எனக்கும் அதுதான் தோணுச்சு. இல்லைன்னா அவங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் மேபி இஃப் டைம் பர்சஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்தா ஞாபகம் வச்சு இவங்க 2 பேர் கூட பேசலாம். அண்ட் இன்னும் 2 பேர் புதுசா வந்தாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் கேஷ் இருந்தா, ஏன்னா இப்போ ஹெல்மெட் கீழே கொடுத்துருக்கோம், அது வாங்கணும். மறுபடியும் இன்கேஸ் வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கணும், கேஷ் வேணும். அதனால கேஷ் அவங்க கிட்ட கேட்கலான்னு கேட்டப்போ அவங்க வந்துட்டு கொடுத்தாங்க. கேஷ் கொடுத்துட்டு நீங்க குடிக்கலையா ஜூஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆண்டி இருந்துட்டு ஜூஸ் அவங்க அப்பவே குடிச்சாங்க, எக்ஸ்ட்ரா வேற கொடுத்துருக்காங்க, எங்க கூட கொஞ்ச நேரம் வந்து பேசுனாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா தாத்தா வந்துட்டு தாத்தா கேட்டாங்க பெங்களூரா அப்படின்ட்டாமா அப்படின்னா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு கிளம்பிட்டோம். கடைசியா ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் என்ன ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ಮಾತಾಡ್ತಾರೆ ಮತ್ತೆ ಬೆಂಗಳೂರು ಅಂತ ಇದೀರಾ? டிஎன் தமிழ்நாடு கேட்கல, டிஎன்னா அப்படின்னா இல்ல பெங்களூர் ಮತ್ತೆ தமிழ் மாத்தாடுறாரு, தமிழ் பேசுறாங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்காங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா அப்படிதான். More than this trekking, vlogging, traveling mainly depends on people who we meet in different places, and that is what makes life beautiful. So travel, exploring பண்றது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கூட meeting different people and knowing their life story and how they look, அவங்களோட perspective on life, that is all a learning. நீங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒருத்தவங்க சொல்லியும் நம்ம கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். So it was a good day on that note. I loved it. என்னதான் ஸ்டார்டிங்ல ரொம்ப டயர்டா இருந்தாலும் now I feel happy. All love தாத்தா பாட்டிக்கு. எஸ் இறங்குறது ரொம்ப ஈஸியாவே இறங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப ஜாலியா இருக்குல்ல உனக்கு? ஆமா, நல்ல மோர், நல்ல தண்ணி, பாடி டீஹைட்ரேட் ஆயிடுச்சுனாதான். ஆமா, வெயிலுக்கு வந்துட்டு இந்த வெயிலுக்கு செம்ம டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு மோர் குடிச்சாலும் பத்தல. ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒரு நாள் ஒன் டைம்க்கு வந்துட்டு போறோம், அவங்க வந்துட்டு இங்க விக்கிறாங்க மோர் லெமன் ஜூஸ்ன்ட்டு. 5 kilometers அவங்க 5 kilometers வர்றதுக்கு 5 kilometers போறதுக்கு பிளஸ் நம்மள மாதிரி அவங்க வெறும் கை வீசிட்டு வரல. ஆமா, தண்ணி அதை எடுத்துட்டு வரணும். ஆமா, நம்ம இந்த ஒரு ட்ரைபாட் ஒரு போன் புடிச்சிட்டு நடந்துட்டு வர்றதுக்கே vlog பண்ணிட்டு வர்றதுக்கே அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு வயசாயும் கிவ் அப் பண்ணாம அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் பண்றாங்க இல்லையா, அந்த மனசுதான் சார் கடவுள். ஓகே எஸ், மிச்சம் மீதி வந்துட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்புற வழியில கண்டினியூ பண்றேன். Yes. Stay tuned. Yo. See this guy? Number 1 bullshit guy. போகும்போது நான் டயர்டா இருந்தா ஃபுல்லா கிண்டல் பண்ணி வீடியோ எடுத்ததாச்சு. துரைக்கு இறங்க டயர்டா இருக்கா. டயர்ட் இல்ல, கால் வலிக்குது. கால் வலிக்குதா?
நான் பாருங்க எவ்வளவு தெம்பா நடந்து வரேன். ஹலோ கைஸ், ஆக்சுவலி நம்ம கீழே இறங்கி ஒரு இடத்துல இளநீர் குடிச்சிட்டு லொகேஷன் போட்டுட்டு ப்ளூடூத் மாட்டின்ட்டு மேப் போட்டு கிளம்பிட்டோம். எஸ், ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இங்கே எண்ட் பண்ணிக்கிறோம். எனிதிங் தட் யூ வாண்ட் டு சே? சிக்பேட் அண்ட் இப்போ வந்துட்டு விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஒரு ஸ்மால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கும் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ டு சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் ஆல் த வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். வி லவ் யூ.